வெல்கம் டு ஜெயபாரதி முருகன் சேனல். கும்பகோணம் பக்கத்தில் இருக்கிற ஒரு கோவிலை பற்றி அதோட சிறப்புகளை பற்றி பார்க்கலாம். ஆகாச மாரியம்மன் திருக்கோவில், நாச்சார் கோவில், கும்பகோணம் பக்கத்தில் இருக்குது. இந்த ஆண்டு 2026ஆம் ஆண்டு திருவிழா ஆரம்பமாகுது. 20ஆம் தேதி புதன்கிழமை இரவு தான் காப்பு கட்டுதல். 22ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அம்மன் வருகை அன்னைக்கு தான். 31ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பெரிய திருவிழா. 3ஆம் தேதி அம்மன் திரும்ப ஊருக்கு செல்லும் தினம். 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை விடையாற்றி. இந்த கோவில் ஆகாச மாரியம்மன்றது சமயபுரத்தில் இருக்கிற மாரியம்மன் 13 நாட்கள் இங்கே கும்பகோணத்தில் இருக்கிற நாச்சார் கோவிலில் தங்கி எல்லாருக்கும் அருள் புரிகிறாங்க அப்படின்னு ஒரு வளையல் வியாபாரி இங்கே வர சொல்லி கேட்டதுக்காக அங்கேருந்து இங்கே வராங்க. இந்த திருவிழா ரொம்ப சிறப்பாக நடக்கும். அதை பற்றி சிறப்பு வரலாறை பற்றி நம்ம பார்க்கலாம். திருநறையூர் அப்படின்னு நாச்சார் கோவில் பக்கத்தில் இருக்குது. அந்த ஊரில் தான் ஒரு வளையல் வியாபாரி தெருவில் எடுத்துகிட்டு போய் ஒவ்வொரு ஊராக வளையலை விற்பனை செய்வார். அந்த மாதிரி வளையல் விற்கும்போது சமயபுரத்தில் வளையல் விற்பனை செய்கிறதுக்கு சமயபுரம் போய் அன்றைக்கி நைட்டு இருட்டாயிடுச்சுன்னு சமயபுரம் கோவிலில் தங்கிட்டாங்க. படுத்து தூங்கினதுக்கப்புறம் ஒரு அம்மா கையில் எனக்கு வளையல் போட்டு விடு அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே இவர் உடனே வளையல் எடுத்து போடலான்னு கையில் போடும்போது அந்த வளையல் உடஞ்சிக்கிட்டே இருந்துதான். கையில் வளையல் நிற்கவே இல்லை. என்ன நமக்கு வளையல் போடுறோம், எந்த வளையலுமே அந்த பொண்ணுக்கு செட்டே ஆகலையே அப்படின்னு நினச்சி வளையல் உடஞ்சிக்கிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லி திடுக்குன்னு முழிச்சு பார்த்தா அவர் கனவுல வளையல் கேட்டிருக்கு சாமி. முழிச்சு பார்த்த உடனே பெட்டியை திறந்து பார்த்தா பெட்டியில் இருக்கிற வளையல் எல்லாமே உடஞ்சிருந்து தான். உடஞ்சிருக்குதே, என்னடா அது நமக்கு இப்படி ஒரு சோதனை அப்படின்னு சொல்லி அந்த பெரியவர் கொஞ்சம் வயசானவர், அவங்க கூட ஒரு 10 பேர் நிறைய பேர் தங்கியிருந்தாங்க. வளையல் விற்றுட்ருக்கவங்க எல்லாரும் அவங்கெல்லாம் தொங்கிட்டுருக்காங்க. இவர் மட்டும் அந்த வளையலை பார்த்தோன்னே உடஞ்சிருக்கிறத பார்த்து பயந்து போய் என்ன இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. அதுக்கப்புறம் விடிஞ்சு காலையில் என்ன பண்ணிட்டார், கோவிலோட ஐயர் பொற்காசுகள்லாம் கொண்டாந்து கொடுக்குறாரு. என்னன்னு கேட்டோன்னே எனக்கு அம்மன் கனவுல உங்கள்கிட்ட இந்த பொற்காசை கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு நான் போயிருக்கேன்னு உங்களுக்கு நினைவாக இருக்கிறதுக்காக வந்திருக்கிறவங்க எல்லார் மேலேயும் அம்மா வார்த்திருக்கோம் அப்படின்னு நான் வந்திருக்கேன்னு காமிச்சிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லினோடனே எல்லாருக்கும் இந்த விபூதியை பூசினா சரியாயிடும் அப்படின்னு சொன்னோடனே உடனே அவங்க எல்லாருமே அந்த விபூதியை எடுத்து பூசி போய் நீரில் குளிச்சுட்டு எல்லாருமே கேட்பாங்க, ஏன்னா அந்த வயசான ஒரு இதில் மட்டும் நீ தென்பட்டிருக்கியம்மா, ஏன் எங்கள் கண்ணில் தென்படலைன்னு எல்லாரும் வேண்டி கேட்ட உடனே ஆகாயத்துலேருந்து காட்சி தந்து அவங்களுக்கு அருள் புரிஞ்சாங்களாம். அப்போ உடனே அந்த வந்திருந்தவங்கெல்லாம் கேட்டாங்களாம், எங்கள் ஊருக்கு வாங்க, நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வளையலும் உங்களுக்கு பிடிச்ச பூவும் நாங்கள் தரோம், எங்கள் ஊருக்கு வாங்கன்னு கூப்பிட்ட உடனே அப்போ அந்த சமயபுரத்தம்மன் ஆகாயத்துலேருந்து வருஷத்தில் வைகாசி மாதம் வர்ற அமாவாசைக்கு அப்புறம் வர்ற வெள்ளிக்கிழமை நான் வரேன் உங்கள் ஊருக்கு, 13 நாள் உங்கள் ஊரில் இருந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு நான் திரும்ப அதுக்கே போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். அதுக்கப்புறம் அதை ஒவ்வொரு தடவையும் ஒரு வயசானவனால போக முடியாதனால அந்த சாமியே இங்கே இந்த ஊருக்கு அருள் புரியறதா ஐதீகம். இது இந்த வளையல் வியாபாரி வீட்டில் தான் இதோட பொருள்லாம் இருக்கும். இதுக்கு தனியாக சிலைகள்லாம் கிடையாது, விக்கிரகம் கிடையாது. இது அமாவாசை வந்த அன்னைக்கு ஆற்றுல போய் குடத்தை கவுத்து வச்சுருவாங்களாம். அந்த குடம் தானாக நிமிர்ந்து அதில் ஒரு எலுமிச்சம்பழம் வரும். அதனால தான் ஆகாய மார்க்கமாக சமயபுரத்தம்மன் இங்கே வர்றதுனால தான் ஆகாச மாரியம்மன். இது 13 நாள் இந்த உற்சவம் நடக்கும். இப்போ அந்த உற்சவத்தை பற்றி ஃபஸ்ட்டே என்னென்ன கிழமையில் என்னென்ன நடக்குது, அம்மன் வர்றது திரும்ப போகிறது எல்லாமே இதில் போட்டிருக்கேன். ஆனால் நாச்சார் கோவிலில் இந்த இதுக்கு தனி மண்டபம்லாம் இருக்குது. ஆனால் இந்த சாமிக்கு கோவில் கிடையாது. ஒரு விளக்கு எரியும். அந்த விளக்கு ஜோதியாக தான் தினமும் நமக்கு அங்கே அருள் புரிகிறாங்க. இந்த 13 நாள் மட்டும்தான் உருவமாக வருவாங்க. இதுக்குள்ள பொருட்கள் இந்த கை, அந்த முகம், தண்ணி குடத்தில் வச்சு தான் இந்த சாமியை உருவமாக கொண்டு வருவாங்க. கலசம் வச்சு அந்த கலசத்தை தான் உருவமாக ஆக்குறது. இது அங்கே அந்த குளத்தங்கரையிலேயே ரெடி பண்ணி சாமியை அலங்காரமாக ஆக்கி கொண்டு வருவாங்க. சின்ன உருவமாக காமிச்சு பெரிய திருவிழா அன்னைக்கு ராஜ அலங்காரத்தில் இந்த ஃபோட்டோவில் இருக்காங்கள்ல ஒயிட் சாரியில் அந்த மாதிரி ராஜ அலங்காரமாக இருக்கும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அலங்காரம் பண்ணுவாங்க. இந்த சாமிக்கு அபிஷேகம்லாம் பண்ண மாட்டாங்க, எந்த இதுவும் கிடையாது. வெறும் வளையல் வாங்கிட்டு போவாங்க. மஞ்சள், தாலிக்கயிறு, பூவு, மல்லிகைப்பூ தான் ரொம்ப பிடிக்கும். மாவிளக்கு போட்டு அங்கப்பிரதட்சணை எல்லாம் பண்ணுவாங்க. ரொம்ப விசேஷமாக இருக்கும் நாச்சார் கோவிலில்.
சமயபுரத்து மாரியம்மனே அவங்களுக்காக இந்த ஊருக்கு வராங்க. ரொம்ப விசேஷமாக இருக்கும். இதுபோல் ஆன்மீக தகவல்கள் தெரிஞ்சுக்கணுன்னா ஜெயபாரதி முருகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக கோவிலுக்கு போயிட்டு வாங்க. போயிட்டு வந்துட்டு கமெண்டில் போயிட்டு வந்ததை பற்றி சொல்லுங்கள், உங்களுடைய கமெண்டை. கண்டிப்பாக போயிட்டு வாங்க எல்லோரும். ரொம்ப விசேஷமாக இருக்கும். நான் வந்து வருஷம் அந்த கோவிலுக்கு போவேன். போயிட்டு நான் வந்து வீடியோஸ்லாம் கொஞ்சம் எடுத்து போடுறேன். ஓகே, தேங்க்யூ. இந்த கோயிலுக்கு போகும்போது பக்கத்துலேயே கல் கருடன் சீனிவாச பெருமாள், அது வந்து கல்லால் ஆன கருடன் வந்து உலகத்துலேயே அங்கே தான் இருக்குது. அது பக்கத்தில் இருக்கும். அந்த கோவிலுக்கும் போயிட்டு வாங்க. ஏற்கனவே இந்த கோவிலை பற்றி வீடியோ போட்டிருப்பேன். அதில் சீனிவாச பெருமாள், அந்த அம்பாலோட பேர் தான் நாச்சியார். அதனால தான் அந்த ஊருக்கு நாச்சியார் கோயில்னு பேர். அதில் அந்த கல் கருடன் வந்து ரொம்ப விசேஷம். அது பக்கத்துலேயே இருக்கும். கண்டிப்பாக போய் பார்த்துட்டு வாங்க.